இந்த அபிஷேகம் செய்கிறதுல இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் பெரிய சிக்கல் என்னன்னா, இப்போ ஒருத்தர் அபிஷேகம் செய்திருப்பார், இந்த பொருளேடு அந்த பொருளேடு மந்திரம் சொல்லிட்டு தானேங்க செய்வாங்க. இப்போ கடவுளுக்கு தீர்த்தம் ஊற்றுறாங்க, இப்போ அபிஷேகம் செய்கிற பொழுது ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமான மந்திரங்களை சொல்லி அந்த அபிஷேகம் செய்வாங்க. மந்திரம் சொல்லிகிட்டே அபிஷேகம் செய்யும்போது என்ன சொல்லுவான், பாலை எடு, தயிரை எடு, பன்னீரை எடு, இளநீரை எடுன்னு சொல்ல முடியும் இல்லை, அப்படியே செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் சொல்கிறதா இருக்குது. ஆனால் இங்கே அயனந்தீஸ்வரருக்கு இவர் செய்யும்போது என்ன பண்ணுவார், அவங்களுடைய மனைவி கேட்காமலே எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. அவர் என்னென்ன எதுக்கு பின்னாடி என்ன எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து இப்போ குறிப்பு அறிந்து செய்யக்கூடியவராக இருக்காங்க. இப்போ கணவன் என்ன நினைக்கிறான்னு மனைவி குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டா இன்றைக்கி பெரிய குடும்பத்தில் பிரச்சனைகளே இருக்காது. அப்படி அந்த புரிதல் அவ்வளவு அழகாக இருக்குமா. அந்த குறிப்பு அறிதல்னாவே கம்பராமாயணத்தில்